அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீபிகா. வெல்கம் பேக் டு சொற்கள். இன்னைக்கு நான் எதை பற்றி ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இந்த சென்டென்ஸை நிறைய இடத்துல நம்ம காமெடியாக யூஸ் பண்ணியிருப்போம். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னியா அப்படிங்கிற சென்டென்ஸை நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான ஒரு சின்ன உதாரணமான கதையை தான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கு. ரொம்பவே காமெடியாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாமே நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறமும் ஷேர் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, நான் ஷேர் பண்ணணும்னு நினச்ச கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். 3 பேருமே அலுவலகத்தில் வெவ்வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில அவங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால வேலைக்கார அம்மாவை வேலைக்கு வச்சிருக்காங்க, சமையலுக்கு மட்டும். இந்த மாதிரி இருக்கிறப்ப 3 பேருமே வெளில வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வீட்டில் இருக்கிற மொபைல் பில் மட்டும் அதிகமாக வந்திருக்கு, லேண்ட்லைன் பில் மட்டும் அதிகமாக வந்திருக்கு. ஸோ எல்லாருமே யோசிச்சு பார்க்குறாங்க. அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு தேவையான நான் நண்பர்கள்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை எனக்கு தேவையே வேறு யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு இருந்தாலுமே சரி, என்னோட அலுவலக மொபைல்லேருந்து தான் நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ இங்கே பில்லு மட்டும் இவ்வளோ அதிகமாக வந்தது, நீ பேசினியா யார்கிட்டையாவது, இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கிட்ட நீ அதிகமாக பேசிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி அவரோட மனைவியே கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி தான் நானும் வெளியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தேவையான கால் எல்லாமே நான் அந்த அலுவலகத்தில் உள்ள ஃபோன்லேயே எடுத்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நம்மளோட பையன் தான் அவங்க ஃப்ரெண்ட் கிட்டலாம் பேசிகிட்டு இருந்திருக்கான் போல் அப்படின்னு சொல்லி அவங்க பையன்கிட்ட கேட்குறாங்க. பையன் சொல்கிறப்ப, நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் நானும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தேவையாக உள்ள நான் யார்கிட்டலாம் பேசணும்னு நினைக்கிறேனோ அந்த அலுவலகத்தில் உள்ள ஃபோனை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ பில் அதிகமாக வந்திருக்கு அப்படின்னா நான் ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளோட வேலைக்கார அம்மா அந்த ஃபோன் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்தேன். அப்போ கண்டிப்பாக அவங்க தான் பேசியிருப்பாங்கன்னு சொல்லி 3 பேரும் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அந்த வேலைக்கார அம்மாவை. திட்டினோன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் எந்த தப்புமே பண்ணலையே, நீங்கள் எப்படி உங்கள் அலுவலகத்தில் ஃபோனை எடுத்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ, ஃபோனை எடுத்து தேவையானப்பெல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருந்தீங்களோ, அதே மாதிரி நான் பார்க்குற இடம் இதுதான். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட அலுவலகம். அதனால எனக்கு எப்போல்லாம் தேவையோ எவ்வளோ நேரம்லாம் பேசணுமோ இங்கே இருக்கிற ஃபோனை எடுத்து நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ இது மூலியமாக உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிறது அந்த வேலைக்கார அம்மா மூலியமாக புரிய வந்திருக்கும். நன்றி.